பிரபஞ்சம் பிறக்கும் முன் இருளும் அமைதியும் மட்டுமே இருந்தன. அந்த பிழம்பிலிருந்து தோன்றினார்கள் ஏரோன், ஆகாயத்தின் தந்தை, விரேலா, நேரத்தின் நெசவாளர். அவர்கள் ஒளியால் உலகத்தை வடிவமைத்தனர். காற்று, தீ, நீர், மண்ணால் உயிர்கள் எழுந்தன. ஆனால் ஒளிக்குள் ஒரு சாயல் இருந்தது. மறைந்திருந்த வலிமை ஒன்று விழித்தெழுந்தது. அவன் பெயர் நாரத். புகையாலான உடல், பனியால் காய்ந்த கண்கள். அவன் வந்தபோது உலகம் அதிர்ந்தது. நீ நம்மை எதிர்த்தாய், நாரத். ஆதலால் உன்னை நாம் அடைத்து வைக்கிறோம். இந்த இரும்பு பகழியின் மூடியினுள் நட்சத்திர எலும்புகளால் கட்டப்பட்ட சிறை. உன் இருள் மீண்டும் எழாதபடி. மலைகளின் மடியில் தூங்கும் சிறுமி. அவளது கனவில் ஒரு குரல் ஒலிக்கிறது. நீயே தேர்ந்தெடுக்கப்பட்டவள். உன் ஒளி மட்டுமே அந்த இருளை அடக்க முடியும். எலின், எச்சரிக்கை. நாரத்தின் குரல் இனிமையாக தோன்றலாம். ஆனால் அவன் சாயல், அழிவு. உனது பாதை தீயிலும் ஒளியிலும். நான் ஒரு கொடூரன் அல்ல. நான் ஒளியின் பிள்ளை. நிராகரிக்கப்பட்டவன். என்னை நேசிக்காது இருந்தாலும் புரிந்து கொள், எலின். இருளை அடக்க வேண்டிய வேளை இது. அதற்காக என் ஒளியை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒளி வெடிக்கிறது. நாரத்தின் சிறை மறுபடியும் பூட்டப்படுகிறது. எலின் ஒளியாக மார்பில் கலந்து விட்டாள். கடவுள்கள் விழிக்கிறார்கள். நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. ஒரு சிறு பையன் வானத்தை பார்க்கிறான். ஒரு நட்சத்திரம் அவனை நோக்கி கண்ணடிக்கிறது. எங்கேயோ ஒரு குரல் காற்றில் கிசுகிசுக்கிறது. ஒளியும் இருளும் எப்போதும் சமநிலையாய்.